இப்போ அடுத்தபடியாக புரட்சியாளர் அம்பேத்கரும் பெண்ணுரிமையும் அப்படிங்கிற தலைப்புல நம்முடைய எழுச்சி தமிழர் முனைவர் திருமாவளவன் அவர்கள் நம்முடன் பேச வருகிறார். உலக மகளிர் நாளையொட்டி இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற இந்த நிகழ்வை முன்னின்று நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற காசி பிரியதர்ஷினி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று பெண்களும் அரசியல் பிரதிநிதித்துவமும் என்கிற பொருளில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற கவிஞர் சல்மா அவர்களே, அமைப்பாய் திரள்வதில் பெண்களின் பங்கும் தேவையும் என்னும் பொருளில் உரையாற்றி அமர்ந்திருக்கிற எழுத்தாளரும் திரை இயக்குநருமான கீதா இளங்கோவன் அவர்களே, பெண்களை அரசியல்படுத்துதல் சிக்கல்கள் தீர்வுகள் என்னும் பொருளில் நம்மிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற எழுத்தாளர் நிவேதிதா லூயிஸ் அவர்களே, சனாதனத்தை வேறறுக்க பெண்களே பேராயுதம் என்னும் தலைப்பில் நம்மிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற எழுத்தாளர் மொழிபெயர்ப்பாளர் தீபலட்சுமி அவர்களே, பெண்கள் கொண்டாடும் பேராளுமை திருமா என்னும் பொருளில் நம்மிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கிற பேராசிரியர் செம்மலர் அவர்களே, தோழர் ரவிக்குமார் அவர்களே, தம்பி வன்னியரசு அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற ராஜலட்சுமி அவர்களே மற்றும் மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் இந்நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மகளிர் நாள் வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தம்பி வன்னியரசு அவர்கள் நாளை உலக மகளிர் நாளை ஒட்டி பேராசிரியர் செம்மலர் அவர்களும் திருமாமணி மலரில் எழுதிய எழுத்தாளர்களும் ஒரு மரியாதை நிமித்தம் உங்களை சந்திக்க வேண்டும், வாழ்த்து சொல்ல வேண்டும், வாழ்த்து பெற வேண்டும் என விரும்புகிறார்கள் என்று என்னிடத்தில் அவர் கூறியதும், அவர்கள் ஒன்று சேர்ந்து நம் அலுவலகத்திற்கு வருகிற சூழலை பயன்படுத்திக் கொள்வோம், ஒரு சிறிய நிகழ்ச்சியாக அதை நாம் ஒருங்கிணைப்போம் என்று சொன்னேன். ஒரு நாள் இடைவெளிதானே இருக்கிறது என்று அவர் தயங்கவில்லை. உடனே நான் செம்மலர் அவர்களிடத்திலே இதை சொல்லுகிறேன் என்று சொன்னார். 24 மணி நேரத்திற்குள்ளாக இந்த சிறப்பான நிகழ்வை நம்முடைய பேராசிரியர் செம்மலர் அவர்கள் இங்கே வருகை வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்விலே பங்கேற்க செய்திருப்பது பெரும் மகிழ்வை தருகிறது. இவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருப்பது, இவ்வளவு ஆழமான ஒரு கருத்தாடலாக இது நிகழ்ந்து கொண்டிருப்பது நெகிழ வைக்கிறது. எனக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள், புரட்சியாளர் அம்பேத்கரும் பெண் உரிமையும் என்ற தலைப்பு. தோழர் ரவிக்குமார் அவர்கள் இது குறித்து சுருக்கமாக பேசினாலும் மிக சிறப்பாக புரட்சியாளர் அம்பேத்கரின் பங்களிப்பு எத்தகையது என்பதை எடுத்துரைத்து அமர்ந்திருக்கிறார். நேற்றே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் பிரிவாக இருக்கிற மகளிர் விடுதலை இயக்கத்தின் சார்பில் மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வை சர் பிட்டி தியாகராயர் அரங்கிலே நடத்தினோம். காலை 11 மணியிலிருந்து இரவு 7 வரையில் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இன்றைக்கு இந்த நிகழ்வு அதைவிடவும் ஆழமானதாக கனமானதாக இருக்கிறது. மெத்த படித்தவர்கள், ஆய்ந்து அறிந்து எதையும் பேசக்கூடியவர்கள், எழுதக்கூடியவர்கள், படைப்புகளை செய்யக்கூடியவர்கள் இந்த அவையிலே அமர்ந்திருக்கிறார்கள், உரையாற்றி இருக்கிறார்கள்.
புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் பொதுவாக எப்படி அறியப்படுகிறார் என்றால், தலித் மக்களின் தலைவர், சாதி ஒழிக்க போராடியவர் என்கிற பரிமாணத்தின் அடிப்படையில் தான் அவர் பெரும்பாலும் அறியப்படுகிறார். ஆனால் அடிப்படையிலே அவர் சமத்துவத்திற்கான ஒரு போராளி. அவருடைய இலக்கு என்பது மானுட சமத்துவம். சமத்துவம் என்று வருகிற போது அதிலே முதன்மையானதாக இருப்பது அல்லது முன் நிபந்தனையாக இருப்பது பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. பாலின சமத்துவம் இல்லையே மானுட சமத்துவம் இல்லை. அதனால்தான் பாலின சமத்துவம் குறித்து அவர் ஆழமாக சிந்தித்து பெண்களை எம்பவர் செய்ய வேண்டும், எம்பவர் ஆஃப் விமன் என்பதிலே அவர் கூடுதல் கவனம் செலுத்தினார். அதற்காக அவர் உருவாக்கிய ஒரு சட்ட மசோதா தான் தி கோட் ஆஃப் இந்து பில் என்பது. அது திட்டமிட்டு சனாதன சக்திகளால் முறியடிக்கப்பட்டது. அதை விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்தார்கள். அன்றைய பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் மீது வெளிப்படையாக புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தினார். அவர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த போது மிக முக்கியமான 3 காரணங்களை சொன்னார். ஒன்று, ஓபிசி மக்களின் நலன்களுக்காக ஆணையம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று நான் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். அதை இந்த அரசு பொருட்படுத்தவில்லை. எஸ்சி/எஸ்டி மக்களுக்கு சமூக நீதி அடிப்படையில் இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்டத்திலேயே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஓபிசி சமூக பிரிவினரில் விளிம்பு நிலை சமூகத்தினரின் நிலை கவலைக்குரியதாக இருக்கிறது. ஆகவே அதை ஆய்வதற்கு, அவர்களின் மேம்பாட்டுக்கென செயல் திட்டங்களை வரையறுப்பதற்கு ஒரு ஆணையம் அமைக்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான கோரிக்கை. அதனை அன்றைய பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் தலைமையிலான அரசு பொருட்படுத்தவில்லை என்பது முக்கியமான குற்றச்சாட்டு. அடுத்து, நான் கொண்டு வந்த கோட் ஆஃப் இந்து பில் என்கிற சட்ட மசோதாவை விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ளவில்லை, திட்டமிட்டே தவிர்க்கிறார்கள். அந்த சட்ட மசோதா தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னதைப் போல பாலின சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டதுதான். இந்து சமூகத்தில் நிலவுகிற பாகுபாடுகள், குறிப்பாக பெண்களுக்கு எதிராக தொடர்கிற வன்கொடுமைகள் ஆகியவற்றிலிருந்து பெண்களை மீட்கவும் பாகுபாடுகளை முற்றாக களைந்தெறியவும் இது ஒரு வழிமுறையாக இருக்கும், வாய்ப்பாக இருக்கும் என்று கருதி இந்து மதத்திற்குள்ளாக சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கு உரிய ஒரு சட்ட மசோதா. அது சடங்குகளில் ஒவ்வொரு சாதிக்கும் வெவ்வேறு சடங்குகள் உள்ளன. ஒவ்வொரு சமூகத்திலும் பெண்கள் சொத்துரிமையற்றவர்களாக இருக்கிறார்கள், கருத்துரிமையற்றவர்களாக இருக்கிறார்கள், குழந்தைகளை தத்தெடுக்கும் உரிமையற்றவர்களாக இருக்கிறார்கள், விதவை மறுமணம் செய்ய முடியாதவர்களாக இருக்கிறார்கள். இப்படி பல உரிமைகள் மறுக்கப்பட்டு வருகிற நிலையில் இந்து சமூகத்திற்குள்ளே, இந்து சமூக கட்டமைப்பிற்குள்ளே நிலவுகிற பெண்களுக்கு எதிரான ஒடுக்குமுறைகளை களைந்தெறிவதற்கு ஏதுவான ஒரு சட்ட மசோதா தான் தி கோட் ஆஃப் இந்து பில். இதனை விவாதத்திற்கே எடுத்துக்கொள்ள விடாமல் பலரும் அன்றைக்கு தடுத்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண்களை திரட்டி அம்பேத்கருக்கு எதிராக போராட வைத்தார்கள். ஒரு முறைக்கு 2 முறை பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் துண்டுச்சீட்டிலே எழுதி, இன்றைக்காவது இந்த சட்ட மசோதாவை விவாதத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று வலியுறுத்தியும் கூட பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அதை வாங்கி தன்னுடைய கோட் பாக்கெட்டிலே வைத்துக் கொண்டார். அதை அவர் ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை என்ற விமர்சனம் செய்ததாகவும் சொல்லப்படுகிறது.
அம்பேத்கர் அவர் மீது அப்படி ஒரு விமர்சனத்தை வைத்தார். இரண்டாவது காரணம் இது. மூன்றாவது காரணம், பிளானிங் கமிஷன் என்கிற திட்டக்குழுவில் பொருளாதாரத்தை பற்றிய எந்த ஞானமும் இல்லாதவர்கள் எல்லாம் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெற்றிருக்கிற, அந்த தளத்தில் அதிகமாக ஆர்வம் காட்டி உழைத்துக் கொண்டிருக்கிற என்னை அதிலே உறுப்பினராக நியமிப்பதில் இந்த அரசுக்கு, இந்த ஆட்சியாளர்களுக்கு தயக்கம் இருக்கிறது. பிளானிங் கமிஷனில் என்னை சேர்க்க வேண்டும் என்று நான் ஒரு வேண்டுகோள் விடுத்தேன். அதை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த பதவியில் நீடிக்க நான் விரும்பவில்லை என்று அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். பெண்களுக்காக கொண்டுவரப்பட்ட அந்த இந்து சட்ட மசோதா பிற்காலத்தில் வெவ்வேறு வடிவங்களில் ஒவ்வொன்றாக சட்டமாக வந்தது என்பது வரலாறு. ஆனால் அன்றைக்கு அவர் வடிவமைத்த, டிராப்ட் செய்த அந்த மசோதா ஏற்கப்படவில்லை. எம்பவரிங் ஆஃப் விமன் என்பதில் இருந்துதான் சமூக புரட்சிக்கான தொடக்கமே அமைந்துள்ளது. பெண்களை வலிமைப்படுத்தாமல், பெண்களை மேம்படுத்தாமல், பெண்களை அரசியல்படுத்தாமல், பெண்களை அதிகார வலிமையுள்ளவர்களாக ஆக்குவதற்குரிய செயல் திட்டம் இல்லாமல் எந்த மாற்றத்தையும் இங்கே ஏற்படுத்த முடியாது. இந்த புரிதல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு இருந்தது, தந்தை பெரியார் அவர்களுக்கு இருந்தது. அதை உள்வாங்கிக் கொண்டதனால் விடுதலை சிறுத்தைகள் அதிலே கூடுதல் கவனத்தை நாம் செலுத்துகிறோம். ஒரு மாற்றம் எப்போது நிகழும் என்றால், அகநிலையிலும் புறநிலையிலும் சமகாலத்தில் மாற்றத்திற்கான கூறுகள் வலுப்பெற வேண்டும். புறநிலை கூறுகள் மட்டும் ஒரு மாற்றத்திற்கு அடிப்படையாக இருந்துவிட வாய்ப்பில்லை. பரிணாம வளர்ச்சியில் அகநிலை கூறுகள், புறநிலை கூறுகள், இன்டர்னல் எக்ஸ்டர்னல், வெளியிலிருந்து ஒரு தாக்கம், அது உள்ளுக்குள்ளேயே வளர்கிற இயல்பாக அமைந்திருக்கிற ஒரு பொட்டன்ஷியல் பவர், அது அந்த கூறுகள் வலுப்பெற வேண்டும். மாற்றத்திற்கான கூறுகள் வலுப்பெற வேண்டும். சமூக மாற்றத்தில் பாலின சமத்துவம் முதன்மையானது. அந்த மாற்றம் நிகழ வேண்டுமானால் பெண்களுக்கு உள்ளேயே, பெண்கள் என்கிற இந்த அகநிலைக்குள்ளேயே இந்த மாற்றத்திற்கான கூறுகள் வலுப்பெற வேண்டும். பெண் சமூகத்திற்கு வெளியிலிருந்து எவ்வளவுதான் ஆண்கள் செயல்பட்டாலும் அல்லது போராடினாலும் அது புறநிலை கூறு. பெண்கள் தங்களுக்கு தாங்களே தங்களுடைய பொட்டன்ஷியல் பவர் என்கிற அந்த ஃபேக்டர்ஸ், அந்த கூறுகளை வலிமைப்படுத்திக் கொள்வதற்கு, செழுமைப்படுத்திக் கொள்வதற்கான சூழல் அமைய வேண்டும், கனிய வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. சாதி ஒழிப்பு நிகழ வேண்டுமானால் தலித்துகள் எம்பவராக வேண்டும். தலித் அல்லாதவர்கள் எவ்வளவுதான் போராடினாலும் கூட தங்களுடைய விடுதலை முக்கியமானது என்று உணர்கிறவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிற அளவுக்கான வலிமையை பெற வேண்டும். இந்த பொட்டன்ஷியல் பவர் என்பது ரொம்ப முக்கியமானது. அதுதான் அகநிலை கூறு என்று நான் சொல்ல வருகிறேன். எழுந்து ஓட முடியாத சக்தி உள்ளவனை நீ எவ்வளவுதான் ஓடு ஓடு என்று மோட்டிவேட் செய்தாலும் ஓட முடியாது. அவன் ஓடுவதற்கான பொட்டன்ஷியல் பவர் உனக்கு இருக்கணும். அப்பதான் மோட்டிவேஷன் யூஸ் ஆகும். மோட்டிவேஷன் என்பது எக்ஸ்டர்னல் ஃபேக்டர். ஓட முடியும் என்கிற சக்தி இருக்கிறதே, அதுதான் இன்டர்னல் ஃபேக்டர். அப்ப போராடுவதற்கான வலிமையை இந்த பாலின சமத்துவத்திற்கான களத்தில் போராடுவதற்கான வலிமையை பெண்கள் பெற வேண்டும். பெண்கள் பெற வேண்டுமானால் பெண்கள் எம்பவர் ஆக வேண்டும். அதுதான், அதனால்தான் எம்பவர் என்று சொல்லுகிறோம். இந்த அகநிலை கூறு வலிமை பெறுவதற்கான ஒரு வழிமுறை எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன்.
எப்படி எம்பவர் ஆக முடியும்? எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஒரு முக்கியமான ஃபேக்டர். வெறும் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட் என்பது மட்டுமே எம்பவர்மெண்ட்டுக்கு பயன்படாது. அவர்கள் பொலிட்டிசைஸ் ஆக வேண்டும். அது ரொம்ப முக்கியமான. பொலிட்டிசைசிங் த விமன். பொலிட்டிசைசிங் த விமன். ஏன் பொலிட்டிசைஸ் ஆக வேண்டும்? அப்பதான் ஒரு விஷன் கிடைக்கும். விஷன் இல்லாம எதையும் செய்ய முடியாது. விஷன் இல்லைன்னா டார்கெட் இருக்காது. டார்கெட் இல்லைன்னாக்கா ஆக்டிவிசம் இருக்காது. டார்கெட் இல்லாத யாருக்கும் ஆக்டிவிசம் இருக்காது. விஷன் இல்லாத யாருக்கும் டார்கெட் இருக்காது. விஷன் இல்லைன்னா டார்கெட் இருக்காது. டார்கெட் இல்லைன்னா ஆக்டிவிசம் இருக்காது. இதுவெல்லாம் இருக்கணும்னு சொன்னா அவங்கள்ட்ட இயல்பா ஒரு பொட்டன்ஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. எல்லாருக்குள்ளேயும் அறிவு இருக்குது. அறிவுங்கிறது வெளியிலிருந்து வாங்குறது இல்ல, உள்ளுக்குள்ள இருக்கிறத வலிமைப்படுத்துவது. அதுதான் அறிவுங்கிறது. வெளியிலிருந்து மூளைக்குள்ள இறங்குறது இல்ல. அது இன்பைட், நமக்குள்ளே டிஃபெக்டாவா இருக்கு. அந்த பிரெயினுக்கு அந்த பவர் இருக்கு. அதை வாங்க அதை நம்ம அனுமதிக்கணும். அது உள்வாங்குவதற்கு அனுமதிக்கணும். பிளாங்கா இருக்கணும். மைண்ட் பிளாங்கா இருந்தா தான் ரிசெப்டிவிட்டி இருக்கும். எல்லாம் எனக்கு தெரியும் பிளாக் பண்ணிட்டாக்க ரிசெப்டிவிட்டி இருக்காது. ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி, அதுக்கான வாய்ப்பு, அதுக்கான சூழல் இருந்தால் அவர்கள் ஞானிகள். அவ்வளவுதான். தம்பி வைங்க அப்படியே. ஆகவே இந்த எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டரா பொலிட்டிசைசிங் த பீப்புள், குறிப்பாக பொலிட்டிசைசிங் த விமன். இப்ப அவங்க எப்படி பொலிட்டிசைஸ் பண்றது? பொலிட்டிசைஸ் பண்றதுங்கிறது கட்சிக்குள்ள சேர்ந்து பொறுப்பு வாங்குறது அல்ல. இந்த மாதிரியான டிஸ்கஷன் தான். இந்த மாதிரியான டிஸ்கஷன் தான். இந்த மாதிரியான செமினார்ஸ். நீங்க கட்சிக்குள்ள சேர்ந்தவனே புரோட்டோகாலை பார்த்துக்க ஆரம்பிச்சு. உனக்கு எனக்கு எந்த இடம், நான் ஃப்ரண்ட் லைன்ல உட்கார்றதா பேக் சீட்ல உட்கார்றதாங்கிறதா பிரச்சனை வரும். அதுல உடனே நீங்க புரோட்டோகாலுக்குள்ள போய் சிக்கிக்குவீங்க. ஹைரார்கியல் செட்டப்புக்குள்ள போய் சிக்கிக்குவோம். எனக்கு மாநில பொறுப்பு தான் வேணும், எனக்கு மாவட்ட பொறுப்பு தேவையில்லை. ஆண்கள் 10 பேர் முன்னால உட்கார்ந்தா நானும் அந்த இடத்துல உட்காரணும் 11வது ஆளா. இது என்னன்னா பொலிட்டிசைஸ் ஆகாமலே வரக்கூடிய ஒரு காம்படிஷனா போயிடும். பொலிட்டிசைஸ் ஆவதுங்கிறதுக்கும் இந்த பிரச்சனைக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. ரெண்டுக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. இப்ப நம்ம வாய்ப்பு உருவாக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. வாய்ப்பு தடுக்கப்பட்டு இருப்பதனால் அதை உடைக்கணும்ன்றோம், பிரேக் பண்றோம்ன்றோம். பெண்களை அரசியலுக்குள்ள இடம்பெறதில்லை. இப்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியில மாவட்ட செயலாளர் ஆக முடியாது. ஏன்னா ஆண்கள் அதிகமா இருக்கிறாங்க, பெண்கள் இல்ல. பெண்களை கேட்ட என்ன சொல்றாங்க? வெளியில போனா அசிங்கமா பேசுறாங்க, கேரக்டர் அசாசினேட் பண்றாங்க, கேவலமா குடும்ப பெண்களை கேவலமா பேசுறாங்க, ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஏதாவது கேட்டாக்க உடனே அபியூஸ் பண்றாங்க, அதுக்கு ஈல்ட் ஆகலன்னா மிக மோசமா விமர்சனம் செய்யறாங்க அப்படின்னு. இது ஏன் நிகழ்கிறது? 50 ஆண்கள் இருக்கிற இடத்துல 50 பெண்கள் இருந்தால் இது நிகழாது. 50 ஆண்கள் இருக்கிற இடத்தில் ஒரு பெண் இருந்தால், 2 பெண் இருந்தால், 3 பெண் இருந்தால் இது நிகழும். பெண்கள் எங்கிருந்து வருவாங்க? வாடகைக்காக கொண்டு வர முடியும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க தான் வரணும். வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா, என்னுடைய தங்கை, என்னுடைய மகள் அப்படின்னு பெண்கள் நாம வீட்டில் அரசியல் பேசணும். நான் என்ன பண்றேங்கிறது குடும்பத்தில் பேசணும். நான் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னுடைய தாய்க்கும் தெரியணும், என்னுடைய பிள்ளைகளுக்கும் தெரியணும், என்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் தெரியணும். நான் ஏன் இந்த ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படிங்கிற ஒவ்வொரு ஆணுக்கும் குடும்பத்துக்குள்ள பேசணும். குடும்பத்திலிருந்து தான் எல்லா அமைப்புகளும் பரிணாமம் பெறுகிறது. குடும்பம் தான் சொசைட்டியில் பேசிக் யூனிட், அதுதான் பிரைமரி யூனிட். அதுதான் பிகேஜிக்கு முன்னால் இருக்கிற கிளாஸ் ரூமே அதுதான். ஃபேமிலி, குடும்பம் தான் ப்ரீகேஜிக்கு முன்னால் இருக்கிற ஒரு வகுப்பறை. அது அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்து நாம் இந்த உரையாடல்களை தொடங்க வேண்டும். இந்த பொலிட்டிசைசிங்கிறது பப்ளிக் மீட்டிங் தான் அல்ல, வீட்டுக்குள்ளேயே அடிப்படையிலேயே வீட்டுக்குள்ளேயே பேசுறது தான் பொலிட்டிசைசிங்.
குடும்பத்துக்குள்ளேயே பேசுவதுதான் பொலிட்டிசைசிங். பொலிட்டிசைசிங் த பீப்புள்ங்கிறது நான் எனக்கு என்ன தெரிஞ்சிருக்கோ அதெல்லாம் என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு தெரியணும். நான் எந்த வியூவில் ஒரு இஷ்யூவை பார்க்குறேன் அப்படிங்கிறது என்ன கூட பின்பற்றக்கூடிய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அது தெரியணும். இப்ப சாதி ஒழிப்பு பேசுறவங்க அவங்க குடும்பத்தையும் விட்டுறாங்க, அவங்க தெருவையும் விட்டுறாங்க, அவங்க ஊரையும் விட்டுறாங்க, பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து பேசுறாங்க. பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட வந்து பேசுறாங்க. இப்ப வரும்போது தான் தோழர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன், தலித் விடுதலைன்னா தலித்துக்கிட்ட போய் பேசக்கூடாது, தலித் அல்லாதவரை பொலிட்டிசைஸ் பண்ணணும். பெண் விடுதலைன்னா பெண்கள்கிட்ட பேசக்கூடாது, ஆண்கள்கிட்ட பேசணும். இந்த கூட்டத்தில் அதிகமா ஆண்கள் தான் வந்து உட்காரணும். இந்த கூட்டத்தில் அதிகமா ஆண்கள் தான் வந்து உட்காரணும். ஆனா பெண்கள் வந்து பொலிட்டிசைஸ் ஆகணும், அதுதான் ரொம்ப முக்கியமானது. அந்த பொட்டன்ஷியல் பவர் பெண்களுக்கு இருக்கு, அதை வந்து ஷைன் பண்ணணும், என்ரிச் பண்ணணும், அதை என்ரிச் பண்ணணும், அதை என்ஹான்ஸ் பண்ணணும். அந்த பவர், அந்த சக்தி வந்து மேலும் வலிமைப்படுத்த வேண்டும், பெருக்க வேண்டும், செழுமைப்படுத்த வேண்டும். அது இயல்பா இருக்கும். இப்ப பாருங்க, இந்த ரெண்டு மூணு தலைமுறையிலே வந்து 12ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய பரீட்சையில அதிகமா பெண்கள் தானே தேர்ச்சி அடைகிறார்கள், டாப்ல வர்றாங்க. ரொம்ப சில 10 ஆண்டுகளில் நாம் கண்ணுக்கு முன்னால பார்க்கிற இந்த 50 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய மாற்றத்தை பெண்களால், இவ்வளவு பெரிய சாதனையை பெண்களால் படைக்க முடியுதுன்னா நீண்ட காலமா பெண்களுக்கு கல்வி கொடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அது மறுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வாய்ப்பு மறுக்கப்படுகிற போது அந்த வாய்ப்பை உருவாக்குவதற்காக நாம் வடிவமைத்துக் கொண்ட செயல் திட்டங்களில் ஒன்றுதான் சோசியல் ஜஸ்டிஸ். சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது தான் வந்து இந்த பிரேக்கிங் பாயிண்ட். இந்த சமூகம் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பழமைவாத சமூகத்தில், இந்த சோசியல் ஆர்டர்ல ஒரு பெரிய தாக்குதலை நடத்துவதற்கு நமக்கு கிடைத்திருக்கிற பேராயுதம் தான் சமூக நீதி என்பது. சமூக நீதி என்பது, சமூக நீதியின் வாயிலாகத்தான் சமத்துவத்தை அடைய முடியும். இது ஒரு வயா மீடியா தான் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது. டார்கெட்டுங்கிறது ஈக்குவாலிட்டி. இப்ப ஈக்குவாலிட்டி தான் நம்ம என்ன பேசுறோம்னு சொன்னா, வர்ணாசிரம தர்மத்தின்படி சூத்திரர்கள் அல்லது பஞ்சமர்கள் அவங்களெல்லாம் ஒன்னா இன்க்ளூசிவா நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உள்ளபடியே அதிகமா பேசப்பட வேண்டியது, போக்கஸ்டா நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி என்பதுதான். ஈக்குவாலிட்டிங்கிறது மொத்தமா போயிட்டா எஸ்சியும் பிசியும் ஒண்ணுங்கிறது இல்ல. பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து சூத்திரர்கள் அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது இல்ல. பிராமண ஆதிக்கத்தை எதிர்த்து ஓபிசி அதிகாரத்துக்கு வரணும் அப்படிங்கிறது இல்ல. அதுவெல்லாம் முக்கியமான கூறுகள் தான். ஆனால் எல்லா நிலையிலும் நீங்கள் மிக கூர்மையாக ஆய்வு செய்து பார்த்தால் அந்த இடத்துல மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக, முன் நிபந்தனையாக வந்து நிற்பது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான். ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான், பாலின சமத்துவம் தான். பாலின சமத்துவத்தை நாம் பெரிதாக விவாதிப்பதே இல்லை, பேசுவதே இல்லை, அதை போக்கஸ்டாக நாம் வைத்து வேலை செய்வதில்லை. பாலின சமத்துவம் என்று வருகிற போது உடனே நமக்கு என்ன வருது? ஆணாதிக்கம், ஆணாதிக்க எதிர்ப்பு அப்படின்னு. ஆணாதிக்கம் அப்படின்னா ஆண்களை எதிர்ப்பது, கணவனை எதிர்ப்பது அல்லது மாமனாரை எதிர்ப்பது என்று புரிந்து கொள்கிறோம். அது நபர்களை எதிர்ப்பதல்ல. ஆணாதிக்கம் என்பதே ஒரு கருத்தியல், ஒரு ஐடியாலஜி. இது அந்த ஆணாதிக்கம் எங்கிருந்து வருகிறது? உலகம் முழுவதும் பெண்கள் மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கிறார்கள். உலகம் முழுவதும் பெண்கள் இந்த டிஸ்கிரிமினேஷன் என்கிற பாகுபாட்டுக்கு ஆளாகிறார்கள். இது பொதுவானது, காமன் பினாமினா. இந்தியாவுக்குள்ள மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இந்து சமூகத்தில் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் விமன் என்பது ஒரு காமன் பினாமினா இந்த ஹியூமன் சொசைட்டி. மனித குலத்தில் இது ஒரு காமன் பினாமினா இருக்கு. ஆனா வடிவம் மாறுகிறது. அந்தந்த தேசத்தின் ஒரு வரலாற்று பாரம்பரியத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஒவ்வொரு சமூகம் வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு மாதிரி பரிணாமம் அடைகிறது. இந்தியாவுக்குள்ளே இருப்பதை போல பிற நாடுகளில் இருப்பதில்லை. இந்தியாவில் ஒவ்வொரு நாட்டிலும் ஒரு ஐடியாலஜி என்பது அந்த தேசத்தை வழிநடத்துகிறது, அல்லது ஒரு சமூகத்தை வழிநடத்துகிறது, அல்லது ஒரு மதத்தை வழிநடத்துகிறது. இந்த ஐடியாலஜி என்பது உலகம் முழுவதும் எப்படி இன்ஸ்டிடியூஷன் ஆயிருக்குன்னா ரிலீஜனா ஆயிருக்குது. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் ரிலீஜனா தான் இருக்கு.
ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் தான் பெரிய இன்ஃபுளுன்ஷியல் ஃபேக்டரா இருக்குது. ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ஸ்டேட் கவர்மெண்டோட அரசாங்கத்தோட இணைந்ததா இருக்கிறது. அரசும் மதமும் இரட்டை குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய வகையில் மதத்தால் அரசும் அரசால் மதமும் இது ரெண்டு இணை பிரியாத சக்திகளாக இருக்கின்றன. ரிலீஜன் என்பது வெறும் ரிச்சுவல்ஸோட தொடர்புடையது அல்ல. ரிலீஜன் என்பது ஐடியாலஜியோடு தொடர்புடையது. அதுக்கு பின்னால் ஒரு கோட்பாடு இருக்கிறது. இப்ப உலகம் முழுவதும் மதங்கள் என்ன கோட்பாட்டை மையமாக கொண்டிருக்கிறது என்றால் மாந்தநேயத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, சகோதரத்துவத்தை வழிமுறையாக கொண்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான ஹியூமனிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி. எல்லா மதங்கள்லையும் அன்பு செய், அதுதான் ஏன் அன்பு செய்யனா அதுதான் மாந்தநேயம். அன்பு செய் ஏன் அதுதான் சகோதரத்துவம். எந்த டிஸ்கிரிமினேஷனும் கூடாது. சகோதரத்துவம் இருக்கிற இடத்துல டிஸ்கிரிமினேஷன் இருக்காது. சகோதரத்துவம் எப்படி வரும்? லவ் அண்ட் அஃபெக்ஷன்ல வரும். லவ் அண்ட் அஃபெக்ஷன் எப்படி வரும்? இந்த பேரியர் இல்லாம இருந்தா வரும். ரிலீஜியஸ் பேரியர்ஸ் இல்லாமல் இருந்தா வரும். ரிலீஜன் அடிப்படையில் அந்த கோட்பாடு என்பது ஃப்ரெட்டர்னிட்டி அடிப்படையாக கொண்டிருக்கிறது, சகோதரத்துவத்தை அடிப்படையாக கொண்டிருக்கிறது, சமத்துவத்தை இலக்காக கொண்டிருக்கிறது. ஆனால் அதை பரப்புவதற்காக உருவான இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் ரிலீஜனாக இருக்கிறது. அந்த ஸ்பிரிச்சுவல் பிலாசபி என்பது வேறு, அதை பரப்புகிற இன்ஸ்டிடியூஷன் என்பது வேறு. இந்து ஐடியாலஜி என்பது வேறு, அதை பரப்புகிற சைவம் அல்லது வைணவம் அல்லது சாக்தம் அல்லது சௌரம் அல்லது காணபத்தியம் இவையெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த ஐடியாலஜியோடு சேர்ந்து அவங்க திருமலை திருப்பதி ஒரு கோயிலை கட்டுறாங்க, அதுக்கு ஒரு வடிவத்தை வச்சிருக்காங்க, சைவ மடத்து வச்சிருக்காங்க, மடாதிபதிகள் இருக்கிறாங்க, சங்கர மடம் இருக்குது. இதுவெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இவங்க உருவாக்கக்கூடிய விதிமுறைகள் தான் இங்க ரிச்சுவல்ஸா மாறுகிறது. அந்த மதத்தினுடைய ஐடியாலஜி ரிச்சுவல்ஸ் சொல்லல. எந்த ரிலீஜனும் எந்த மதத்தினுடைய கோட்பாடு ரிச்சுவல்ஸ் பேசுறது கிடையாது. ரிச்சுவல்ஸ் பௌத்தம்ங்கிறது ஒரு கோட்பாடு. பௌத்தத்தில் விகார கட்டணம், விகாரில் இப்படி ஒரு மதகுரு இருப்பாரு, அந்த மதகுரு இந்த மாதிரி போதிப்பாருன்னு அந்த கோட்பாடு சொல்லல. அதை உருவாக்கின இன்ஸ்டிடியூஷன் தான் சொல்லுது. நீ காவி உடை உடுத்தணும், நீ மொட்டையை அடிச்சுக்கணும், நீ காலையில 4:30 மணிக்கு எழுந்திருக்கணும், நீ குளிச்சுட்டு இந்த வழிபாட்டு முறைகளை செய்யணும். இதெல்லாம் ரிச்சுவல்ஸ். இது அந்த அமைப்புகள் உருவாக்கி கொண்டதை தவிர கோட்பாட்டில் அது இல்லை. ரிச்சுவல்ஸ் என்பது வேறு, கோட்பாடு என்பது வேறு. மனிதர்கள் நேசிக்க வேண்டும், மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும்ங்கிறதான் கோட்பாடு. சகோதரத்துவமாக மக்களை நாம் அணுக வேண்டும் என்பதுதான் கோட்பாடு. இஸ்லாத்திலும் சரி, கிறிஸ்தவத்திலும் சரி, சமணத்திலும் சரி, பௌத்தத்திலும் சரி, அல்லது எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தின் கரு பொருள் அல்லது அடிப்படையான ஃபண்டமெண்டல் பிலாசபி என்பது ஃப்ரெட்டர்னிட்டி தான், சகோதரத்துவம் தான். உலகத்தில் ஒரே ஒரு மதம் மட்டும்தான் சகோதரத்துவத்தை முற்றாக மறுக்கிறது. சகோதரத்துவத்தை கூடாது என்று சொல்லுகிற ஒரு தர்மம் தான் சனாதன தர்மம். சனாதன தர்மம்னா என்னன்னு கேட்கிறாங்க. நாம தப்பா புரிஞ்சுக்கணும்னு அவங்க சொல்றாங்க. இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஒரு பெண்மணியே நீதிபதியே சொல்லியிருக்கிறாங்க, சனாதன தர்மம் வேறு, நீங்க சொல்ற ரிச்சுவல்ஸ் வேறுன்றாங்க. ஆனா சனாதன தர்மம் அது கரெக்ட் தான், ரிச்சுவல்ஸ் வேறு, கோட்பாடு வேறு. ஆனால் இந்த சனாதன தர்மம் என்கிற அந்த கோட்பாடு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வை அடிப்படையாக கொண்டிருக்கிறது. இதை யாரும் மறுக்க முடியாது, யாரும் மறுக்க முடியாது. சனாதன்கிற சொல்லுக்கு நிலையானதுன்னு பொருள், அது வேற. மாறாதது என்று பொருள், அதுவே இயங்கியலுக்கு எதிரானது அல்லது அறிவியலுக்கு முரணானது. எதுவுமே நிலையானது இல்லை, எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் இயங்கியல் விதி, இதுதான் டயலெக்டிக் ரூல். அதுவே முரண்பாடானது. ஆனால் அவர்கள் சனாதன தர்மத்தில் டிஸ்கிரிமினேஷன் என்பதுதான் ஆன்மாவே. சனாதன தர்மத்தின் உயிர் டிஸ்கிரிமினேஷன் என்பது பேசிக் ஃபேக்டரா இருக்காது.
இதை யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன் நீ கிறிஸ்தவத்தை விமர்சிக்கல, நீ ஏன் இஸ்லாத்தை விமர்சிக்கல, அவங்கள விமர்சிக்காம இவங்களை விமர்சிக்காம என்ன மட்டும் ஏன் விமர்சிக்கிறேன்னா, இதுக்குள்ளதான் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு. கோட்பாட்டில் நான் சொல்ல வரேன். ஆர்சியில டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம், அது இன்ஸ்டிடியூஷன். சிஎஸ்ஐல டிஸ்கிரிமினேஷன் இருக்கலாம், அது இன்ஸ்டிடியூஷன். கிறிஸ்டியானிட்டியில டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு. அம்பேத்கர் கொள்கை அம்பேத்கரியம் என்பது பொதுவானது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் ஒரு அமைப்பு அம்பேத்கரியத்தை எப்படி உருவாங்குகிறது? ஆர்பிஐ இந்திய குடியரசுக் கட்சி அம்பேத்கரியத்தை எப்படி உருவாகிறது, எப்படி இன்டர்பிரட் செய்கிறது? பகுஜன் சமாஜ் கட்சி அம்பேத்கரியத்தை பேசுகிற கட்சி, அது எப்படி அம்பேத்கரியத்தை இன்டர்பிரட் செய்கிறது? ஆர்பிஐ என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன், பிஎஸ்பி என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன், பிசிகே என்பது ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ஆர்கனைசேஷன். ஆக மதங்கள் என்ற பெயரால் இருக்கிற நிறுவனங்கள் கடைபிடிக்கக்கூடிய பாகுபாடு என்பது வேறு. ஒரு மதத்தின் அடிப்படை கருத்தியலாக இருக்கிற அந்த கருத்தியல் என்னவாக இருக்கிறது என்பது வேறு. இப்ப வெறும் கருத்தியல் மட்டும் நீங்க பாருங்க. கிறிஸ்டியானிட்டி ஃப்ரெட்டர்னிட்டியை உயர்த்தி, இஸ்லாம் ஃப்ரெட்டர்னிட்டியை உயர்த்தி பிடிக்கிறது. சமணம் மனிதர்கள் மட்டுமல்ல பிற உயிர்களையும் கொல்லக்கூடாது என்று ஆன்மநேயம் பேசுகிறது. மனிதநேயம் அல்ல, ஆன்மநேயத்தை பேசுகிறது. பௌத்தம் தனிமனித ஒழுக்கத்தையும் சமூக பொது ஒழுக்கத்தையும் பேசுகிறது. அது கடவுளை பற்றி பேசுகிறது, மறுமொழியை பற்றி பேசுகிறது. இதுதான் பிலாசபி. அங்க ஃப்ரெட்டர்னிட்டியாக இருக்கே தவிர டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. இங்கே மட்டும்தான் டிஸ்கிரிமினேஷன் இருக்கிறது. அம்பேத்கருடைய போராட்டம் என்பது டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிரான போராட்டம். அந்த பெரியாரின் போராட்டம் என்பது டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிரான போராட்டம். சமத்துவத்தை விரும்புகிற ஒவ்வொருவரும் டிஸ்கிரிமினேஷன் ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை, பாலின சமத்துவத்தை வென்றெடுக்க வேண்டுமானால் இந்த கருத்தியலில் உடன்பாடுள்ள அனைவரும் போராளிகள் தான், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். ஆகவே ஆண்களை இந்த கருத்தியல் அடிப்படையில் ஒருமித்த சக்திகள் அனைவரையும் பெண்களுக்கான ஜனநாயக சக்திகளாக ஏற்க வேண்டும். ஆண்களை எல்லா ஆண்களையும் பெண்களின் எதிரிகளாக நிறுத்தக்கூடாது. ஆண் எதிர்ப்பு அல்ல, ஆணாதிக்க எதிர்ப்பு. ஆணாதிக்க எதிர்ப்பு என்பது இந்தியாவை பொறுத்தவரையில், இந்து சமூகத்தை பொறுத்தவரையில் சனாதன எதிர்ப்பு தான். எனவே ஒரு தலைமுறை காலமாவது நாம் போக்கஸ்டாக, மிகவும் குறிப்பாக பெண்களை அரசியல்படுத்துகிற பணிகளில் அரசியல்படுத்துகிற பணிகள் அப்படிங்கும்போது கட்சிகளில் சேர்ந்து செயல்பட வேண்டும் என்ற பொருளில் நாம் சொல்வதாக புரிந்துகொள்ளக்கூடாது. அப்படி செய்வது ஒன்றும் தவறில்லை. அது ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பம். அப்படி செய்யுங்கள், விடுதலை சிறுத்தைகளாக வந்து சேருங்கள் என்று நாம் அழைப்பு விடுக்கிறோம். ஆனால் பெண்களை அரசியல்படுத்துவதை குடும்பத்திலிருந்து நாம் தொடங்க வேண்டும். புதிய தலைமுறையினரை அதில் மிக கவனமாக உள்வாங்கிக் கொள்ளணும். நம்முடைய குழந்தைகள், நம்முடைய பேரர்கள், அவங்க அரசியல் என்ன அரசியல் பேசணும்? மதம் வேறு, கோட்பாடு வேறு, அடையாள அரசியல் வேறு,
சாதி என்கிற அடையாளமும், மதம் என்கிற அடையாளமும், மொழி இனம் என்கிற அடையாளமும் தற்காலிகமானவை. வெறுப்பை விளைவிக்கும். வெறுப்பு என்பது வன்முறைக்கு வழிவகுக்கும். வெறுப்பு என்பது பாகுபாடுகளை நிலைப்படுத்தும். வெறுப்பு என்பது சமூகங்களை பிளவுபடுத்தும். மதத்தின் அடிப்படையிலோ அல்லது சாதியின் அடிப்படையிலோ பிளவுபடுத்தும். எனவே நான் அடிக்கடி மேடையில் சொல்லுவேன், சனாதனத்துக்கு நேர் எதிர்கருத்து ஜனநாயகம் சொன்னான். ஆக பாசிட்டிவா நம்ம அப்ரோச் பண்ணா ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்க வேண்டும். சனாதன எதிர்ப்பு என்றால் என்ன? ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கும். ஜனநாயகம் என்பது என்ன? வெறும் தேர்தல் களத்திலே ஓட்டு போட்டு கூடுதல் வாக்குகளை பெறுகிறவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருவது என்பது மட்டுமல்ல. ஜனநாயகம் என்பது ஜனநாயகம் என்பது எல்லோருக்கும் எல்லாம், அனைவரும் வலிமை பெற, அதிகார வலிமை பெற வேண்டும். அதிகார வலிமை என்பது அனைவரும் பிரதமராக வேண்டும் என்று பொருள் அல்ல, அனைவரும் முதல்வராக வேண்டும் என்று பொருள் அல்ல, அனைவரும் அமைச்சராக வேண்டும் என்று பொருள் அல்ல. யாரையும் சார்ந்திருக்காமல் வாழ்வது என்கிற ஆளுமைதான் அதிகாரம். யாரையும் எதற்காக சார்ந்திருக்காமல் இருக்கிற ஆளுமையை வளர்த்தெடுப்பது என்பதுதான், அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் என்பதுதான். ஒரு இண்டிவிஜுவல் யாரையுமே சார்ந்திருந்து அதற்காக அவர்களிடத்தில் அவர்கள் கெஞ்சி கிடக்கிற ஒரு நிலை இருக்கக்கூடாது. அதுதான் உண்மையான எம்பவர்மெண்ட். அந்த எம்பவர்மெண்ட் எப்ப வரும்னா, அவர்கள் தங்களை தகுதிப்படுத்திக் கொள்வதன் மூலம் தான் வரும். யாரும் கொடுத்து வராது. அதற்கு தான் அடிப்படை தேவையாக ஒரு பேசிக் நீடு அப்படிங்கிறதுல எஜுகேஷனை முன்னிறுத்தணும், எம்ப்ளாய்மெண்ட்டை முன்னிறுத்தணும். எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்டும் பொருளாதாரத்திற்கானது என்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது அல்ல. ஒவ்வொரு தனிநபரையும் ஆளுமை உள்ளவர்களாக வலுப்படுத்துவதற்குத்தான் என்கிற புரிதலை நாம் ஏற்படுத்தினாலே ஜனநாயகம் தொடர்பான புரிதல் உருவாகும். ஒவ்வொருவரும் அதனால்தான் நான் அடிக்கடி மேடைகளில் சொல்கிறேன், சனாதன எதிர்ப்பு என்பது ஜனநாயகத்தை பரவலாக்குவதுதான். ஜனநாயகத்தை பரவலாக்குகிற போது ஆண்களும் பெண்களும் ஒரே களத்தில் நிற்க முடியும். ஒரே களத்தில் இப்ப விடுதலை சிறுத்தை நடத்திய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் குறைந்தது 10,000 பெண்களாவது பங்கேற்றிருப்பார். இது வந்து ஒரு கணிசமான ஒரு எண்ணிக்கை. இதுவரை நம்முடைய நிலைமை 1,00,000 பெண்கள் இருப்பாங்க. 1,00,000க்கு மேல பெண்கள் இருந்தாங்க. ரொம்ப குறைச்சே நான் சொல்றேன். குறைச்சே குடும்பம் குடும்பமும் வந்தாங்க. குடும்பமும் வந்தாங்க. கிரவுண்ட்ல இருந்து வந்துக்கிறோம். பெண்களே வந்து நாங்க இந்த மாநாட்டுக்கு போகணும், திருவிழாவுக்கு கிளம்புங்கிற மாதிரியான உணர்வோடு வந்தார். இது எப்படி நிகழ்கிறது? ஒரு தனிநபர் மீது கொண்டிருக்கிற பற்று திருமாவளவன் பிரார்த்தம். இது 35 ஆண்டுகளாக நாங்கள் பேசிய அரசியல் அவர்களை அரசியல்படுத்தி இருக்கிறோம். அது அந்த சாதி நமக்கு எதிரி, இந்த சாதி நமக்கு எதிரி, இந்த கட்சி நமக்கு எதிரி, இந்த தலைவர் நமக்கு எதிரி அப்படின்னு சொல்லி நம்ம திரட்டு. அம்பேத்கர் அரசியலை, பெரியார் அரசியலை தொடர்ந்து 35 ஆண்டுகளாக வீதி வீதியாக பேசியதன் விளைவாக ஏற்பட்டிருக்கிற தாக்கம் தான் அவ்வளவு பெண்களை வெளியே கொண்டு வந்திருக்கிறது. அந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் பெருக வேண்டும். எனவே பெண்களை அரசியல்படுத்துவதை நாம் ஒரு உறுதிமொழியாக ஏற்போம் என்பதை சொல்லி உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் என்று அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து பாலின சமத்துவமே மானுட சமத்துவம் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.